தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜ். ஒரு வீடியோ வருது, பாருங்க. சிவகங்கை மாவட்டம் இளமன்னூர் என்ற ஊரில் ஒரு சாதி சண்டை தான் அந்த வீடியோ. இதில் என்னவென்றால், அந்த கிராமத்தில் ஐயா இமான்வேல் சேகரனாரோட பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதாகை இங்க எதற்கு வைத்தீர்கள் என்று, இவருடைய பதாகை எதற்கு வைத்தீர்கள் என்று அதை ஒரு சில இளைஞர்கள் கிழித்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் வந்த பிரச்சனை அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அது அப்படியே பிரச்சனையாகி அது ஆறப்போட்டு பேச்சுவார்த்தையிலேயே இருந்தது. மறுபடியும் அது சாலை மறியல் செய்வோம் என்று காவல்துறையிடம் அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். காவல்துறை அதற்கு தடை விதித்து இருக்கிறது. ஏன் இப்படி வந்தது என்றால், முதலில் இமான்வேல் ஐயாவுடைய அந்த பதாகையை இவர்கள் கிழித்திருக்கிறார்கள். பிறகு இன்னொரு குரூப்பினர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மற்றொரு குரூப்பினுடைய காரில் இருந்த ஐயா தேவருடைய அந்த உருவத்தை போட்டோவோ அது எதுவோ அந்த உருவத்தை இவர்கள் போய் எடுத்து அடித்து உடைத்திருக்கிறார்கள். காரையும் அடித்து உடைத்திருக்கிறார்கள். இதற்குத்தான் சாலை மறியல் வேண்டும் என்று. இது சிறு பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஒரு ஜாதி பிரச்சனை மாதிரி 2 நபர்களுக்கும் 2 பக்கத்து ஜாதிகளுக்கும் பிரச்சனையாவது போல், அதனுடைய ஜாதி தலைவர் என்று சொல்லிக்கூடிய அவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைக்குள் வந்து நிற்பது போல் தோன்றுகிறது. அதற்கு தான் அவர்கள் வந்து போராட்டம் செய்வதற்கும் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் போலீசாரிடம். அது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழ் மக்கள், தமிழ் தேசியம் என்று எல்லாம் நினைத்து கொண்டு இங்கு தமிழ் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எண்ணினால், சில கைவர்களால், சில மூடர்களால், சில முட்டாள்களால் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுகிறார்கள். இது தெரிந்து செய்கிறார்களா அல்லது இந்த திராவிடம் செய்கின்ற சூழ்ச்சியா என்று தெரியவில்லை. ஆகையால் இதை அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தலைவர்களை வைத்திருக்க பழகக்கூடிய பதாகைகளை உடைத்து எறிகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று. ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு குடிகளிலும் சாதித்த தலைவர்கள் இருப்பார்கள். அந்த சாதித்த தலைவர்களை அவர்களே சொந்தம் கொண்டாடி வைத்திருப்பார்கள். அதை அப்பொழுது அந்த சாதித்த தலைவர்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதனால அவர்களே வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றொரு சாதியிலும் அவரும் நம் தமிழ் சமூகம் தான், நம்ம தலைவர் மாதிரி தான் என்று எண்ணி பொதுவாக இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. பொதுவாகவும் ஆக்கப்படவில்லை. நாம் தமிழ் தேசிய அரசியல் அண்ணன் சீமான் வந்த பிறகு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் போதுதான் ஒவ்வொரு தலைவர்களையும் நாம் அடையாளப்படுத்துகிறோம். அதாவது இமானுவேல் சேகரனார், ஐயா முத்துராமலிங்க தேவர், இவர்கள் எல்லாம் எல்லா தலைவர்களையெல்லாம் நாம் அடையாளப்படுத்துகிறோம். இவர்களெல்லாம் ஜாதி தலைவர்கள் அல்ல, சாதித்த தலைவர்கள் என்று நாம் முன்னின்று அதை செய்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் விழா எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுதுதான் அந்த ஒற்றுமை கூடி வருகிறது. இந்த ஒற்றுமையை குலைக்கும் நோக்கில் திராவிடம் செய்கிறதா அல்லது அந்த ஜாதியில் ஏதோ ஒரு பிரச்சனையா, அவர்களே வேண்டும் என்று செய்கிறாளா என்று தெரியவில்லை. இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறது. மக்கள் முதலில் சாதி என்றால் என்ன என்பதை, நாம் யார் என்ற ஒரு ஞானத்தை முதலில் நம் மைண்டுக்குள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். நாம் யார், எப்படி வந்தோம் என்றெல்லாம் மைண்டுக்குள் ஏற்றி கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எல்லாமே அனைவரும் அண்ணன் தம்பிகள், உறவுகள் தான். இது நான் சொல்லவில்லை.
5000 வருடங்களுக்கு முன்பே சங்க இலக்கியங்களில் இந்த குடிகள் வெறும் 4 குடிகள் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அதாவது பாணன், பறையன், துடியன், கடம்பன் என்று அந்த 4 வகை குடிகள் தான் அப்பொழுது இருந்திருக்கிறது. அதற்கு பிறகாகத்தான் மனித கூட்டங்கள் அதிகமாக குடிகள் அவர்கள் செய்யும் தொழிலுக்கேற்றபடி குடிகள் மாறி இருக்கிறது. குடிகள் இப்பொழுது பாளையர், பல்லர், தேவேந்திரர், முக்குளத்தோர் என்று எல்லா குடிகளுமே அதற்குள்ளதான் உருவாக்கிறது என்று பார்த்தால் அந்த 4 குடிகளிலிருந்து பிறந்தவர்கள் தான் இவர்கள். இது உண்மை. இதை யாராலும் மாற்ற முடியாது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தன் அண்ணன் தம்பியா இருந்தா அந்தாண்ட 10 வருஷம் ஆனா அவன் அண்ணன் தம்பி இல்லாத போயிருமா? அண்ணன் தம்பி தான். எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை கோடி வருடங்கள் ஆனாலும் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். இந்த தமிழ் மக்கள் அனைவரும் அந்த 4 குடிகளில் இருந்துதான் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கையில் இடையில் இந்த குடிகளை ஜாதியாக்கி நம்மை பிரித்து வைத்தது திராவிடம். இப்பொழுது சமீபத்திய 500 வருட காலங்களுக்கு பிறகுதான் இந்த ஜாதிக்கெல்லாம் குடிபுராணங்களை எழுதி இந்த ஜாதியெல்லாம் பிரித்து வைத்தார்கள். அதை நாம் நம்பினோம், நாம் நாசமாக போனோம். இதைதான் நானும் சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களும் மேடைக்கு மேடை தெளிவுபடுத்தி வருகிறார். இது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசிய அரசியல் முன்னுக்கு வரும்போது இந்த திரை கவர்ச்சியால் சிலர் குடி போகிறார்கள், தற்குறிகளாக போய் விழுந்து கூட்டத்தில் விழுந்து சாகிறார்கள். அது அப்படி செல்கிறது. சிலர் குடித்தே நாசமாக போகிறார்கள். சிலர் சாதி அரசியல் செய்கிறார்கள். சிலர் ரொம்ப கொடுமையா எல்லாம் நடக்கிறது. கற்பழிப்பு, குற்றங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் தமிழ் மக்கள் அனைவரும் அந்த குடிகளில் இருந்துதான் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் அண்ணன் தம்பிகள் தான் என்று நமக்கே தோன்ற வேண்டும். நமக்கு யாரும் அதை கற்பிக்கவில்லை. இப்ப என் மகனுக்கு நான் கற்பித்திருந்தால் தானே அவன் மகனுக்கு கற்பித்திருப்பான். ஆனால் எவனுமே இதை பற்றி நமக்கு சொல்லவில்லை. அப்படி இருக்கையில் நாம் என்ன செய்வது? எதுவுமே தெரியாத போய்விட்டது. ஆகையால் இந்த ஜாதி பிரச்சனை மக்களிடையே இருக்கக்கூடாது. ஒருவரை தாழ்த்தி பேசி ஒருவரை உயர்த்தி பேசி என்ன நடக்க போகிறது? அவருக்கு என்ன கிடைக்க போகிறது? இப்பொழுது என்னை ஒருவன் தாழ்த்தி பேசினால் நான் தாழ்ந்தவனாக மாட்டேன், அவன் உயர்ந்தவனாக ஆக மாட்டான். அவனும் தமிழன் தான், நானும் தமிழன் தான். அப்படி இருக்கையில் இவர்கள் ஜாதி சண்டை போட்டுக் கொள்வது எதற்காக? உனக்கு ஒரு குடி இருக்கிறது, அவனுக்கு ஒரு குடி இருக்கிறது. குடிகளில் எதுவுமே தாழ்ந்தது உயர்ந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது? இதையெல்லாம் திராவிடத்தால் உருவாக்கப்பட்ட சூழ்ச்சிகள். அந்த சூழ்ச்சியை இன்னும் மண்டையில் வைத்துக் கொண்டிருந்தால் உங்களை எல்லாம் எப்பொழுது திருத்துவது? நீங்களாம் எப்பொழுது ஒன்றுபட்டு வாழ்வீர்கள்? உங்களுக்கான அரசியலை எப்பொழுது முன்னெடுப்பீர்கள்? உங்களை ஜாதியாக மதமாக எல்லாம் பிரித்து வைத்துவிட்டு திராவிடன் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறானே, அவன் சொல்கிறானே உங்களை நான் தாண்டா ஆளுவேன், உங்களுக்கு எண்களை விட்டு ஆறுடா இருக்கிறாங்க, அந்த காலத்துல இருந்தே நாங்க தாண்டா ஆண்டுகிட்டு இருக்கிறோம்னு சொல்றானே, இது உங்களுக்கு ஏன் மண்டையில உரைக்க மாட்டேங்குது? நீங்க ஜாதி சண்டை போட்டு தெரியுறீங்க. மக்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பைத்தியக்காரங்களாக தெரியுறீங்க. இந்த இளைஞர்கள் பயங்கர பைத்தியக்காரங்களாக தெரியானுங்க. ஒரு தலைவரை சாதித்த தலைவர் இருந்தால் அது அனைவருக்கும் சமம். இன்னொரு குடியும் எடுத்து அந்த குடியில் எங்கள் சாதித்த தலைவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு பெருமை கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த குடியில் இருக்கிற தலைவரையும் அந்த குடியில் எங்கள் தலைவர், எங்கள் தமிழ் மக்கள், நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பி குடி, அந்த குடியில் ஒருவர் இருக்கிறார், அவரும் தமிழ்தான், அவரும் சாதித்தவர் தான் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இதில் உன் தலைவரை பேசிவிட்டா, என் தலைவரை பேசிவிட்டா என்று சண்டை போட்டு மண்டையை உடைத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கொண்டு கேஸு, கோர்ட்டு, வழக்கு என்று தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை என்ன ஆவது? இதை நீங்க யோசிக்க வேண்டும். மக்கள் அனைவரும் யோசிக்க வேண்டும். யோசிச்சு தமிழ் மக்களில் எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அனைவரும் சமமே, அனைவரும் சமமே. இது தொழில் வழி குலம். நான் ஒரு தொழில் செய்திருப்பேன், என் அண்ணன் ஒரு தொழிலை செய்வார், இன்னொரு அண்ணன் ஒரு தொழிலை செய்வார், இன்னொரு அண்ணன் ஒரு தொழிலை செய்வார். இப்படி ஒவ்வொருவரும்
தொழிலாக பிரிந்தார்கள். தமிழ் கூட்டங்கள் அதிகமாக குடிகள் பிரிந்தது. அந்த தொழிலுக்கு அடிப்படையாக குடிகள் பிறந்தது. இப்பொழுது உதாரணத்துக்கு டாக்டர் இருக்கிறதா, இவர் டாக்டர், அவங்க ஒய்ஃப் எடுத்து சொன்னா அவர் டாக்டர் பொண்டாட்டி அப்படி சொல்லுவாங்க. வக்கீல்னா வக்கீல் பொண்டாட்டி வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆசாரினா ஆசாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா குடிகளும் இப்படித்தான். குடிகள் ஒவ்வொரு குடி பேரையும் வச்சுதான் அந்த காலத்துல அழைச்சாங்க, பண்ணாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது. இப்படிதான் இருந்தாங்க. ஆனா மக்கள் இது நெடுந்தூரம் பயணிக்க திராவிடம் போதும்போது இந்த குடிகளை வச்சுதான் இவங்களை பிரிக்கணும்னு சொல்லி அதை ஜாதியா மாத்தி ஜாதிக்கு ஒரு புராணம் எழுதி நம்மளெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்தி அந்த புராணத்தை படிச்சவன் நான் என் புராணம் அருமையாகுது, ஓம் புராணம் உயர்ந்ததாகுது, என் புராணம் தாழ்ந்ததாகுதுன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பேசி மக்கள் எல்லாம் மைண்டை மாத்தி பைத்தியக்காரரை ஆக்கி அவர்களுக்கு அடிமையாக ஆக்கினார்கள். இன்னும் நாம் அடிமையாகத்தான் இருக்கிறோம். 500 வருடத்துக்கு முன்னாடி ஆண்ட அதே விஜயநகர பேரரசு வாரிசுகள் தான் இன்னும் நம் மண்ணையும் ஆள்கிறது, இந்த மக்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இதை உணருங்கள். தமிழ் மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருங்கள். யாரும் உயர்ந்தவன் அல்ல, யாரும் தாழ்ந்தவன் அல்ல. பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி.